ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? கீபோர்டை பற்றி நம்ம பேச போகிறோம், கீபோர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சா. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஒரு டிஃபால்ட்டாகவே கிடைக்குது. இந்த கீபோர்டை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயிலை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து சேட் பண்ணக்கூடியதுக்கும் இந்த மாதிரி கீபோர்டு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், இமோஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கீபோர்டு மூலியமாக நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை கீபோர்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற மொதல் கீபோர்டு எதுவும் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜிபோர்டு. ஸோ இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம எதில் நம்ம பயன்படுத்தலாம், எது மூலியமாக நம்ம பயன்படுத்தலாம், அதுவும் நம்ம ஃபோனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்துறது மூலியமாக ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம எளிமையாக நம்ம பயன்படுத்த முடியும். அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபோட்டோ கலெக்ஷன், அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை உங்கள் கீபோர்டில் எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, அந்த கீபோர்டில் வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல் தீம்ஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் கஸ்டமைஸ் தீம்ஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து கிடைக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இமோஜி செட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கீபோர்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கீபோர்டை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க முழுமையான அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் மை ஃபோட்டோ கீபோர்டு அப்படிங்கிற டைப் பண்ணி என்டர் கொடுத்துங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் பார்க்கலாம் எனேபிள் கீபோர்டு, அதே நேரத்தில் செட் இன்புட் மெத்தட். இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் வந்து செட் பண்ணாலே மட்டுமே இந்த கீபோர்டை உங்கள் சோஷியல் ஆப்பில், இமெயிலில் இந்த கீபோர்டை நீங்கள் இப்போ டிஃபால்ட்டாக பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்குது, லைவ் தீம்ஸ் இருக்குது, அப்புறம் லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணலாம், சேஞ்ச் ஃபாண்ட் ஸ்டைல் பண்ணலாம், இது பண்ணலாம். லாங்குவேஜில் வந்து நம்ம மொழி இல்லை, மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி இருக்குது, அதுக்கப்புறம் ஜிஃப் இருக்குது. இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய முக்கியமான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது நீங்கள் இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சமான கண்டென்ட்டை வந்து நான் ஒரு ஃபாண்ட் ஆஃப் ஸ்டைலை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இமோஜி நான் இது யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபாண்ட்ஸ் இமோஜி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ட் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கீபோர்ட்லேயே வந்து உங்கள் ஃபிங்கரை கொண்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், டைப் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாங்குவேஜ் இருக்குது, தீம்ஸ் இருக்குது, ஃபாண்ட்ஸ் இருக்குது, எடிட் இருக்குது, ஷேர் கண்டென்ட், அப்புறம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ், லே அவுட், ஸ்பீக், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை வந்து டேரெக்டாக நீங்கள் செட் பண்ண டிஃபால்ட் கீபோர்ட்லேயே உங்களால் பார்க்க முடியும். அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், மை ஃபோட்டோ கீபோர்ட். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் டிஃபால்ட் கீபோர்டை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, மை ஃபோட்டோ கீபோர்டை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட யூடியூப் சேனல் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.